விஆர்எம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஸோ கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இம்பார்ட்டன்ட் டே என்னன்னா June 3 வேர்ல்டு பைசைக்கிள் டே. ஸோ பைசைக்கிள்ங்கனால நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா எடுத்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அதோட ஷார்ட் கட்ஸ் எப்படின்னா கோல்ட் டெசர்ட் இமாச்சல் பிரதேஷ். கோல்ட் டெசர்ட் இமாச்சல் பிரதேஷ்னா இமாச்சல்னாலே வந்து கோல்டான பகுதிகள். ஸோ அதனால் வந்து கோல்டு டெசர்ட் இமாச்சல் பிரதேஷ். நெக்ஸ்ட் வந்து கஞ்சன்ஜுங்கா சிக்கிம். இப்போ ஒரு பையன் வந்து கஞ்சனா இருக்கானா அவன் என்ன சொல்லுவாங்க, சரியான சிக்கனம் பிடிச்ச பையன், அதனால வந்து கஞ்சன்ஜுங்கா சிக்கிம். நெக்ஸ்ட் வந்து மனஸ் டிப்ரு சைக்கோவா அசாம். இப்போ மனசு சரியில்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சைக்கோவா மாறிடுவாங்க. ஸோ அதனால் மனஸ் டிப்ரு சைக்கோவா அசாம். நெக்ஸ்ட் வந்து அருணாச்சல் பிரதேஷ் டிபாங். அருணா பிரதின்னு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க வந்து எப்படி பேசிப்பாங்க, அவங்களுக்குள்ள என்னடி வாடி போடி அந்த மாதிரி டின்னு போட்டு பேசிப்பாங்க. அப்போது அருணாச்சல் பிரதேஷ் டிபாங். நெக்ஸ்ட் வந்து நாக்ரக் மேகாலயா. ஸோ நம்ம எல்லாருமே வந்து தெரியும் அவெஞ்சர்ஸ் பார்த்துருப்போம். அவெஞ்சர்ஸில் தார் இருப்பார். தார் எப்படின்னா வந்து தார் ரேக்னார்க்னு ஒரு படம் நடிச்சிருப்பாரா, தார் ரேக்னராக். ஸோ நாக்ரெக் அவர் யார், இடியின் கடவுள். இடியின் கடவுள் எங்கேருந்து வரும், இடி எங்கேருந்து வரும், மேகத்திலிருந்து வரும். ஸோ அப்போ நாக்ரெக் மேகாலயா. நெக்ஸ்ட் வந்து சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால். சுந்தர் வந்து என்ன பண்ணிடுறாரு, பெண்களை பேன் பண்ணிடுறாரு. சுந்தர்பன் வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் வந்து சிம்லிபல் ஒடிசா. ஒரு பொண்ணு ஓவராக வந்து பேசிகிட்டே இருக்காங்க, சேட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுவார், அந்த பல்லன்னு இருக்குது தெரியுமா சிம்மு, அது தூக்கி உடச்சி போட்டுருவார். ஸோ சிம்லிபல் ஒடிசா. நெக்ஸ்ட் வந்து சேஷாச்சலம் ஆந்திர பிரதேஷில் வந்து எப்படி பேசுவாங்கன்னா சேஸ்தானு பேசியிருப்பாங்க. ஸோ தெலுங்கு ஈஸியாக நம்மளுக்கு நாம வந்துடும். சேஷாச்சலம்னா ஆந்திர பிரதேஷ். கிரேட் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு. ஸோ நம்மளுக்கு இதில் நேம்லேயே பேர் இருக்குது, அதாவது கிரேட் நிக்கோபார் அண்ட் ஐலாண்டு. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 3 இது இருக்குது. ஒன்று வந்து நீலகிரி, இன்னொன்று கல்ஃப் ஆஃப் மன்னார், இன்னொன்று அகஸ்திய மலை. நீலகிரியை பொறுத்தவரையிலும் 1886 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் பொறுத்தவரையிலும் 1889 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அகஸ்திய மலை பொறுத்தவரையிலும் 2001 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், நீலகிரியை பொறுத்தவரையிலும் 3 ஸ்டேட் கூடுற இடம் தான் நீலகிரி. ஸோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்டும் கூடுற இடம் தான் நீலகிரி. ஸோ நீலகிரினா வந்து தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார். நம்மளுக்கு மன்னார்னாலே என்னன்னு தெரியும், மன்னர்னா அந்த காலத்தில் மன்னர் இருப்பாங்க. அது எப்போ யூஸ் பண்ணியிருப்பாங்க, தமிழில் தான் வந்து மன்னர்னா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார்னா வந்து தமிழ்நாடு. நெக்ஸ்ட் வந்து அகஸ்திய மலை. இதில் வந்து 2 ஸ்டேட் இருக்குது, அதாவது ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று கேரளா. அகஸ்தியர்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த காலத்தில் தமிழை பற்றி எழுதினவர் தான் அகஸ்தியர். நெக்ஸ்ட்டு மலையாளம் எப்படி நாம வச்சுக்கலாம், மலையாளம்னா மலையாளம் பேசுவாங்க. ஸோ மலையாளம் இங்கே வருதுல்ல, ஸோ மலையாளம் கேரளா. நெக்ஸ்ட்டு வந்து அச்சன்குமார் அமர்கண்டாக் சத்தீஸ்கர் அண்ட் மத்திய பிரதேஷ். இதை எப்படி நாம வச்சுக்கலாம்னா, அச்சனானுங்கிற ஒரு பொண்ணும் அமர்னுங்கிற ஒரு பையனும் 2 பேரும் மொபைல் ஃபோனில் சேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மொபைல் ஃபோன் எம்பி சேட் பண்ணிருக்காங்க, சத்தீஸ்கர், அச்சனா அமர் 2 பேரும். நெக்ஸ்ட்டு வந்து பஞ்சமர்கி பன்னா மத்திய பிரதேஷ். இது எப்படி நாம வச்சுக்கலாம்னா, மொபைல் ஃபோனில் வந்து அடிக்கடி சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் எல்லாமே திட்டுவாங்க, ஏன்டா அப்படி பஞ்ச மாதிரி பண்ணாட மாதிரி வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு திட்டுவாங்கள்ல. ஸோ வந்து பஞ்சமர்கி பன்னா மத்திய பிரதேஷ். நெக்ஸ்ட்டு வந்து கிரேட் ரேன் ஆஃப் கட்ச் குஜராத். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் குஜராத் ரேட்டுன்னு வருதா, எலிங்க எல்லாமே வந்து ஒரு கிரேட் ரன்னர்ஸ், அவங்க எல்லாமே வந்து கூச்சு போவாங்க. அதனால தான் கிரேட் ரேன் ஆஃப் கட்ச் குஜராத். நெக்ஸ்ட்டு நந்தாதேவி உத்தரகண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் தேவினா வந்து அரசிகளை சொல்லுவாங்க. அரசிகளாம் என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற மக்களுக்கு உத்தரவு போடுவாங்க. அப்போ நந்தாதேவி உத்தரவு போடுறாங்க உத்தரகாண்ட். ஸோ தேங்க்யூ.